வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் புதுவையில் அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காவிரி கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீர் குடியிருப்பு விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அரியலூர் அணைக்குடி கிராமத்தில் புகுந்த வெள்ள நீர் முகாம்கள் அமைக்கப்படாததால் மக்கள் தவிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே வெள்ள பாதிப்புகளுக்கு காரணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தொடர் மழையால் சேலம் தலைவாசல் சந்தையில் தேங்கி நிற்கும் மழை நீர். சாலையில் தேங்கி நிற்கும் நீரால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவதி. கொடைக்கானல் பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை. பீன்ஸ், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட மலை காய்கறி செடிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. வெங்காய செடிகளை பூஞ்சை நோய் தாக்குவதாக விவசாயிகள் வேதனை. வேளாண் துறையினர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். இயற்கை எழில் பொங்கும் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் சுற்றுலா தளமாக மேம்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. செங்கல்பட்டு மறைமலை நகரில் பராமரிப்பின்றி காணப்படும் சிறுவர் பூங்கா சுத்தம் செய்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலைகள் சேதமடைந்துள்ளதாக புகார். உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. எழுபத்தி 5வது சுதந்திர தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் அமுத பெருவிழா விழிப்புணர்வு ஓட்டம் கொடியசைத்து தொடங்கி வைத்த துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா. இலங்கையிலிருந்து 13 பேர் வெளிநாடுகளுக்கு தப்ப முயற்சி. கைது செய்து இலங்கை கடற்படையினர் விசாரணை. யூகலிப்டஸ் மரங்களை அகற்ற வனத்துறையினரும் விவசாயிகளும் முன்வர வேண்டும். மண் வளத்தையும் பல்லுயிர் பாதுகாப்பையும் காக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. இன்றைய முக்கிய சர்வதேச மற்றும் தேசிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 3932 அனுமதி பெற்ற இரத்த வங்கிகள் செயல்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி உலக நாடுகளின் அமைதியை அழிப்பவர் என்று வடகொரியா குற்றஞ்சாட்டியுள்ளது. சபோர்ஜியா மின் நிலையத்தை உக்ரைனின் படைகள் தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்துள்ள புகாருக்கு உக்ரைன் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள மத வழிபாட்டு தலம் அருகே IS பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 8க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர்.
பாலஸ்தீனின் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திண்டுக்கல், தென்காசி, தேனி, வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் இலங்கையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதை தொடர்ந்து அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு மாலை 5 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1.30 லட்சம் கன அடியிலிருந்து 1.10 லட்சம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 25,500 கனஅடியிலிருந்து 16,600 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 2வது நாளாக 102 அடியாக நீடிக்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள அரசூர், மாக்கினாங்கோம்பை பகுதியில் பவானி ஆற்றங்கரையோரத்தில் உள்ள வீடுகள் மற்றும் விவசாய விளைநிலங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், காவிரி உபரி நீரை 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை ஆமை வேகத்தில் செயல்படுத்தி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். வெள்ளம் சூழ்ந்த குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், காவிரி கரையோரங்களை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அந்த பகுதியில் வருவாய்த்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாத காரணத்தினால் மக்கள் இந்த வெள்ள நீரால் வீடுகளில் உள்ள உடைமைகள் எல்லாம் இன்றைக்கு நீரால் பாதிக்கப்பட்டுகின்றது. கோவை மாவட்டத்தில் மழை பெய்வதால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 100 அடியை நெருங்கியது. இந்த நிலையில் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 15,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து பவானி கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பிற்கு வினாடிக்கு 2 லட்சம் கன அடிக்கு மேல் நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 1,43,000 கன அடி நீர் கொள்ளிடத்திலும் 70,000 கன அடி நீர் காவிரியிலும் திறந்துவிடப்படுகிறது. காவிரியில் திறந்துவிடப்படும் 70,000 கன அடி நீரும் கல்லணைக்கு வருகிறது. தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரியில் இடதுகரை வழிந்து உத்தமர் சீலி தரைப்பாலம் மூழ்கி 300 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழைகள் முழுவதும் மூழ்கிவிட்டது. 3வது நாளாக தரைப்பாலம் முழுகியதால் திருச்சி கல்லணை சாலையில் உள்ள உத்தமர் சீலி தரைப்பாலத்தில் முற்றிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது.
கொள்ளிடம் காவிரி ஆறுகளில் திறந்துவிடப்படும் வெள்ள நீர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே ஐயம்பேட்டை, பட்டுக்குடி மற்றும் கூடலூர் கிராமத்தில் உள்ள வீடுகளை சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் தங்கள் பகுதியில் வெள்ள நீர் புகாத வகையில் கொள்ளிடக்கரை பகுதிகளில் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ள நீரால் சீர்காழியில் நாதல் படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளை மணல் உள்ளிட்ட கிராமங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் படகுகள் மூலம் வெளியேறி வருகின்றனர். ஆற்றின் கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள வடிகால்களில் உள்ள கதவணைகள் பழுதடைந்ததால் நீரின் அழுத்தம் தாங்காமல் கரையின் மறுபக்கம் உள்ள கிராமங்களிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் 1000 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பருத்தி, சோளம், மரவள்ளி கிழங்கு, மலர் மற்றும் காய்கறி போன்றவை பாதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள அணைக்குடி கிராமத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கிராமத்தில் முகாம்கள் எதுவும் ஏற்படுத்தாததால் வெள்ள பாதிப்புகளால் மக்கள் தவித்து வருகின்றனர். கொள்ளிடத்தின் கரையை உயர்த்துவதே இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்ப தண்ணி ஊரு உள்ள நுழைய போகுது. ஊரை சுற்றி தண்ணி இருக்கு 4 நாளா. யாருமே எங்களை அழைப்பும் கிடையாது, எங்களுக்கு ஆறுதலும் யாரும் சொல்ல கிடையாது. 150 ஏக்கர் அறுக்கிற நிலம் தண்ணியில கிடக்கு. அதுக்கும் எங்களுக்கு ஆறுதலை யாரும் சொல்ல கிடையாது. குடிக்க தண்ணி கிடையாது. நாங்கள் வெளியே போறதுக்கு இப்போ எப்படி போறதுன்னு எங்களை யாரும் என்ன ஏதுன்னு எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ராமநாதபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட்டை வரவேற்கும் விதமாக பேக்கரியில் வித்தியாசமான முறையில் செய்யப்பட்டிருக்கும் கேக் உள்ளிட்ட செய்திகளை பார்க்கலாம். காமன்வெல்த் விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான 10,000 மீட்டர் வேக நடை போட்டியில் பந்தய தூரத்தை 43 நிமிடம் 38.83 வினாடிகளில் கடந்து பிரியங்கா கோஸ்வாமி வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதேபோல் 3000 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் பந்தய தூரத்தை 8 நிமிடம் 11.20 வினாடிகளில் கடந்து அவினாஷ் சேபிள் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பெண்களுக்கான T20 கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தும் விதமாக காஷ்மீர், ஸ்ரீநகர் முதல் புதுதில்லி வரையிலான 800 கிலோமீட்டர் தி கிரேட் இந்தியா ரன் என்கிற விழிப்புணர்வு ஓட்டத்தை ஜம்மு காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஓட்டம் பனிஹால், பாட்னிடாப், மன்சார் ஏரி, தினாநகர், ஓஷியார்பூர், ரூப் நகர், அம்பாலா உள்ளிட்ட முக்கிய இடங்கள் வழியாக இந்தியா கேட் பகுதிக்கு சுதந்திர தினத்தன்று வந்து சேரும் என்றும் இதில் PT உஷா, அஞ்சு பாபி ஜார்ஜ், முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசலில் தினசரி காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விவசாய விளைபொருட்களை அனுப்பி வருகின்றனர். அவ்வாறு கொண்டுவரப்படும் விளைபொருட்களுக்கு சந்தையில் மூட்டையொன்றுக்கு 2 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இருந்தபோதும் முறையான சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. கடந்த நாட்களில் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மழைநீரில் கொசு உற்பத்தியாக வாய்ப்புள்ளதால் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கூடலூர், தொரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கடும் குளிரோடு கனமழை பெய்து வருவதால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி அருகே உள்ள குள்ளம்பட்டி ரயில்வே தரைப்பாலத்தில் மழை நீர் குறைவாக உள்ளது என எண்ணி தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை இயக்கியுள்ளார். ஆனால் வாகனம் சிக்கிக் கொண்டதில் ஓட்டுநர் மற்றும் பள்ளியில் பணியாற்றும் பெண் ஒருவரும் சிக்கிக் கொண்டனர். பின்னர் வந்த தீயணைப்புத் துறையினர் கழுத்தளவு தண்ணீரில் கயிறு கட்டி அவர்களை பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் பூம்பாறை, மன்னவனூர், கிளாவரை, கவுஞ்சி உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், வெள்ளைப்பூண்டு, பீன்ஸ், முட்டைகோஸ், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகள் அனைத்தும் அழுகி வீணாகும் நிலை உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த பயிர்கள் சேதமடைந்து வருவதால் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே சேதமடைந்துள்ள விவசாய பயிர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலி அருவி என பிரதான அருவியை தவிர பிற அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்ந்தனர். செஸ் ஒலிம்பியாட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு பேக்கரியில் செஸ் போர்டு மற்றும் அதன் காயின்கள் கேக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பேக்கரியில் செஸ் போர்டு மற்றும் ராஜா, ராணி, யானை, குதிரை உள்ளிட்ட காயின்கள் கேக்கில் வடிவமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் மதுரையைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். திருச்சியில் 47வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி கடந்த 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவுகளில் கலந்து கொண்ட மதுரையைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் ரிஸ்வந்த், ரித்விக், ஹரிஹரன், மோகிதா 14 தங்கம் உள்ளிட்ட 31 பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதன் மூலம் இந்த 4 பேரும் தென்னிந்திய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலந்து கொள்ள தேர்வாகியுள்ளனர். இவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் ரித்விக் என்ற சிறுவனை போட்டியில் கலந்து கொண்ட நடிகர் அஜித் நேரில் பாராட்டியுள்ளார். கோவை தனியார் கல்லூரி வளாகத்தில் 19வது மாநில அளவிலான ஊசு போட்டிகள் தொடங்கின. தமிழக மற்றும் கோவை மாவட்ட ஊசு சங்கங்கள் இணைந்து 2 நாட்கள் நடத்தும் இப்போட்டியில் ஜூனியர், யூத் மற்றும் சீனியர் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் ஊசு வீரர் வீராங்கனைகள் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். திருவாரூரில் இயற்கை எழில் பொங்கும் அலையாத்தி காடுகளை மேம்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை காணலாம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காடுகள் பகுதியை சுற்றுலா தலமாக மேம்படுத்த சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட அலையாத்தி காடுகள் உள்ளன. பல வகை நீர்வாழ் உயிரினங்களின் உற்பத்தி களமாக விளங்கும் இந்த காடுகள் புயல் மற்றும் சூறாவளியில் இருந்தும் சுனாமியில் இருந்தும் கடலோர கிராமங்களை பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன.
இருபுறமும் மரங்கள் சூழ்ந்து இயற்கை எழில்பொங்க காட்சியளிக்கும் இந்த காடுகளுக்கு நடுவே ஆறு ஒன்று ஓடுகிறது. இதில் படகு சவாரி செய்தால் அலையாத்தி காடுகளின் அழகு நம்மை மெய்மறக்க வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இதற்காக காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை படகுகளும் இயக்கப்படுகின்றன. இந்தியாவில் முதல் முறையாக முத்துப்பேட்டை பகுதியில்தான் அலையாத்தி காடுகளுக்கு உள்ளே சென்று பார்க்க ஏதுவாக நடைபாதைகள், கோபுரங்கள், ஓய்வெடுக்க குடில்கள் ஆகியவை வனத்துறையினரால் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இங்கு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் 3 மாவட்டத்தில் பறந்து விரிஞ்சிருக்கு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டத்தோடையும் சேர்ந்தது. இந்த லகோன் அப்படிங்கிறது மட்டும் 11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு. தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி முத்துப்பேட்டை அலையாத்தி காடு லகூன் பகுதியை மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. படகுத்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் படகு வர வரைக்கும் வெயிட் பண்ணும்போது அந்த வெயிலான பகுதிகள் மக்கள் வந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க அமர்ந்து அந்த படகுல ஏறுவதற்கான வசதியை செய்து கொடுத்தால் சுற்றுலாத்துறை இன்னும் மேம்படுத்தி வருவதற்கு, மக்கள் இன்னும் ஆர்வத்தோடு வருவதற்கும், மக்கள் கவரக்கூடிய இடமாக அந்த இடத்தை அமைக்கலாம். தமிழகத்தின் பொக்கிஷமாக விளங்கும் அலையாத்தி காடு பகுதியை மேம்படுத்த வேண்டும் என்ற இவர்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றுமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட பொத்தேரி பெரிய ஏரிக்கரை சாலையில் உள்ள சிறுவர் பூங்கா பராமரிப்பு இன்றியும் திறக்கப்படாமலும் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பூங்காவை திறக்க கோரி அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் பூங்காவை சீரமைத்து சிறுவர்கள் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலைகள் தற்போது தானாகவே பெயர்ந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் சாரல் திருவிழாவில் 2ஆம் நாளான இன்று மலர் கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சிக்காக ஊட்டி, ஓசூர், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் காய்கறி, பழம் மற்றும் வாசனை திரவிய கண்காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. பெண்கள் கட்டணமில்லாமல் பயணிக்கும் மாநகர பேருந்துகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் மாற்றப்பட்ட பேருந்து சேவையை தமிழகத்தில் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 50 பேருந்துகளுக்கு வண்ணம் பூசப்பட்டுள்ளது. $112 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பெங்களூரு ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. எத்தியோப்பியா நாட்டின் தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து விமானம் மூலம் பெங்களூருவுக்கு ஹெராயினை கடத்தி வந்ததும் அதனை பெங்களூருவிலிருந்து டெல்லிக்கு ரயில் மூலம் கடத்தி செல்ல முயன்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடத்தல் சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற 15ஆம் ஆண்டு விளையாட்டு விழாவில் அசோகர், சிவாஜி, மௌரிய பேரரசுகளின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக மாணவர்கள் அணிவகுப்பு நடத்தினர். தொடர்ந்து செஸ் ஒலிம்பியாட்டை வரவேற்கும் விதமாக தம்பி தோற்றத்தில் மாணவர்கள் தோன்றினர். ஈரோடு அருகே நெடுஞ்சாலையில் கரும்பு லாரியை வழிமறித்த காட்டு யானையால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மேலும் சில செய்திகளை பார்க்கலாம்.
குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஜெகதீப் தன்கர் 500க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று நாட்டின் 14வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய இடங்கள் உட்பட 40க்கு மேற்பட்ட இடங்களில் திரைப்பட தயாரிப்பாளர் அன்புச்செழியன் உள்ளிட்ட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் வீடு மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் காட்டப்படாத வருமானம் 200 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கணக்கில் காட்டப்படாத பண பரிவர்த்தனைகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பான பல ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக இலங்கையை விட்டு வெளியேற முயற்சித்த 13 பேர் இலங்கை கடற்படையினரால் தலைமன்னார் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து மக்கள் நாட்டை விட்டு வெளியேற ஆபத்தான கடல் பயணங்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆசனூர் அருகே கரும்புலாரியை காட்டு யானை வழிமறித்து நின்றதால் பின்னால் வந்த ஆம்புலன்ஸ் 1 மணி நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையை யானைகள் கடந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் ஆசனூர் அருகே உள்ள இந்த நெடுஞ்சாலையில் சென்ற கரும்பு லாரியை காட்டு யானை ஒன்று வழிமறித்து நின்றுள்ளது. இதனால் லாரியின் பின்னால் நோயாளியுடன் வந்த 108 ஆம்புலன்ஸ் மேலும் செல்ல முடியாமல் அங்கேயே நின்றது. சுமார் 1 மணி நேரம் யானை அங்கேயே நின்றதால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின் அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் யானையை காட்டுக்குள் விரட்டி போக்குவரத்தை சீர் செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள ஐயன்கொள்ளி பகுதியில் உள்ள அரசு பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த காட்டு யானைகளால் அங்குள்ளவர்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற வனத்துறையினர் யானைகளை விரட்டினர். பள்ளி விடுமுறை என்பதால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பட்டினம் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு நகராட்சி சார்பில் படிப்பகம் திறக்கப்பட்டது. இந்த படிப்பகம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென பூட்டப்பட்டு இதுவரை திறக்கப்படவில்லை. இப்படிப்பகம் பராமரிப்பின்றி சேதமடைந்து இடியும் நிலையில் உள்ளதால் சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டையில் கதர் துணியால் தேசிய கொடிகளை தயாரிக்கும் பணிகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் ஈடுபட்டு உள்ளனர். இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் 13ஆம் தேதி முதல் அனைவரின் வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். இதை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கதர் துணியால் மூவர்ண கொடிகளை தயாரிக்கும் பணிகளில் மகளிர் சுய உதவி குழுவினர் மும்முரமாய் ஈடுபட்டு வருகின்றனர். 75 சுதந்திர தினத்துக்காக மகளிர் குழு சுய உதவி குழு மூலமா நாங்கள் கொடி இது ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது தைக்கிறது கட் பண்ணிட்டு மிஷின் கட்டிங் போட்டுட்டு மகளிர் குழுவுக்கு தனித்தனியாகவே மகளிருக்கு எல்லாருக்குமே பிரித்து கொடுத்து விட்டு அங்கே வீட்டில் இருந்து தைக்கிறவங்க இருக்காங்க, பாதி பேர் இங்கே தைச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லாகவே அங்கேருந்து வெளியூர்லேருந்து கொண்டு வர சொல்லி பிரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து பஸ்ஸில் கொடுத்து விட்டு அனுப்புகிறோம். எல்லாமே குழு மூலியமாகவே லேடிஸ் எல்லாமே செய்கிறாங்க. யூக்கலிப்டஸ் மரங்களை அப்புறப்படுத்தி மண்வளத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுக்கோட்டை விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் யூக்கலிப்டஸ் எனப்படும் தைல மரங்கள் பயிரிடப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் மழை வளம் குறைந்து மண் வளம் அழிந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த தேயிலை தோட்டங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அங்கே ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்தது. பூமியில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தது. இந்த ஈரப்பதத்தை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசிக்கும்போது ஆஸ்திரேலியாவிலே பல பகுதிகளிலே ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு
இந்த தைல மரங்களை அங்கே உபயோகிப்பதை கண்டு அங்கிருந்து தைல மரங்களை கொண்டு வந்து நமது ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களிலே அந்த தைல மரங்களை நடவு செய்து. இப்போ நீங்கள் இந்த காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு தேன்கூடு கூட இங்கே கிடையாது. தேனீக்கள் இருந்தால் தான் மகரந்த சேர்க்கை உண்டாக்கும், தாவரங்கள் பெருக்கம் உண்டாக்கும், எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு சிட்டுக்குருவி கூடு கூட இதுக்குள்ளே பார்க்க முடியாது. எந்த பறவைகளும் விலங்குகளுக்கான வாழ்றதுக்கான தகுதி இல்லாத ஒரு பகுதியை அதை வந்து மாற்றிட்டாங்க. கொஞ்சம் ஒரு சில மான்கள் தான் இருக்கிறாங்க, அதுக்கும் தண்ணி இல்லாமல் ரோட்டில் வந்து அடிபட்டு இறந்து போயிடுது. கோயம்புத்தூரில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் மீது பூஞ்சை நோய் தாக்கியிருப்பது விவசாயிகளை கவலையடைய வைத்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூரில் முந்தைய அறுவடையில் அதிக விளைச்சலால் சின்ன வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் காரணமாக இந்த ஆண்டு குறைந்த பரப்பளவில் சின்ன வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அறுவடைக்கு 20 நாட்களே உள்ள நிலையில் வெங்காய பயிர்கள் மீது பூஞ்சை நோய் தாக்கியுள்ளது. இது விவசாயிகளை கவலையடைய வைத்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 30% கம்மி. ஏனென்று கேட்டால் கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு விளைச்சலும் குறைவு. அதே போல ஓராண்டு காலமாக வெங்காயம் தொடர்ந்து விலை வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்ததனால் இந்த ட்ரிப்பு தொடர்ந்து வெயிலும் அதை தொடர்ந்து பனியும் மாறி மாறி வரனால வெங்காயத்துக்கு சூட்டபிள் ஆகல. நுனிக்கருகள் அதிகமாக இருக்குது. பூஞ்சை நோய் தாக்குதல் வந்து அதிகமாக பெருமளவில் பரவிடுச்சு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டைமேட்டுப்பட்டி கிராமத்தில் பள்ளி, கல்லூரி மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கான சதுரங்க போட்டி நடைபெற்றது. தமிழகத்தில் உலக சதுரங்க போட்டி நடைபெறுவதைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றியம் சார்பில் விழிப்புணர்வு போட்டி நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சேலாஸ் பஜார் பகுதியில் தபால் நிலையம் முன்பு காட்டெருமை குட்டி வேலியில் சிக்கி தவித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி பத்திரமாக காப்பாற்றியதுடன் குட்டியை தேடி திரிந்த தாய் காட்டெருமையுடன் சேர்த்தனர். தாயுடன் குட்டியை இணைத்த வனத்துறையினரின் இந்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சான்றிதழ் பெற்றுத் தருவதாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பெயரில் பேசி மாணவர்களிடம் மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். தொலைதூர கல்வியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பல்கலைக்கழக தொலைதூர கல்வியில் பயின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதாக கூறி அதற்கு கட்டணமாக 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை பேசி ஒருவர் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். சான்றிதழ் பல வாரங்களாக கிடைக்காததை அடுத்து சந்தேகமடைந்த மாணவர்கள் இதுகுறித்து பல்கலைக்கழகத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.